Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில் வந்தாச்சு. The Chennai Silks in Mega Combo Sale, Summer Chill Out Sale. அப்போ விஜய் வந்து ஒரு புது ஆளாக இருக்கிறதுனால ஒரு நியூ என்ட்ரி அப்படின்றதுனால அந்த வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து சரிதானா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறவங்களுடைய முதல் வாய்ப்பா விஜய் பண்ணிக்கிறேன். முன்னாடி வந்து சீமான் மட்டும் இருந்தாரு. அப்போ களத்துல வந்து விஜய் அரசியல் பண்றாருன்னு மக்கள் புரிய ஆரம்பிச்சுட்டாங்க. களத்துல பண்றாருன்னு இன்னும் நம்பல. எப்பயுமே நம்ம தலைவர்களை தேடிட்டு இருக்கோம். பாண்டேக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்ததோ, ஒருவேளை வந்து மக்கள் மத்தியில் இவ்வளவு வரவேற்பு இருக்கா அப்படின்னு. மக்கள் மத்தியில் அவருக்கு வரவேற்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் பிஜேபியோட ஓட்டையும் டென்ட் கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் விஜயோடைய முகம், சீமானுடைய பிரச்சாரம் ரொம்ப ஒரு வலுவான ஒரு சிந்தனை வந்து கொடுக்கும். நிறைய பேருடைய ஓட்டை கலைச்சு விடும். விஜய் சீமான் ஜெயிச்சிருவாங்க. ஸோ அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஜெயலலிதா தோத்துருக்காங்க. நல்லா புரியுது. தமிழ்நாட்டில் விஜயகாந்த் தோத்துருக்காருங்க, அன்புமணி தோத்துருக்காருங்க. இது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கும்? இன்னும் கடுமையாக போராடும். ஏன்னா பாருங்க, சீமான் எப்பயுமே ஒரு கடுமையான போராடி. ஆனால் அவர்கிட்ட வந்து ஐடியாலஜியும் அவரையும் தவிர வேற எதுவும் கிடையாது. அடுத்த முதல்வர் யார் வரணும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு 30%, ஸ்டாலினுக்கு 28% கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த அளவுக்கு ட்ரெண்டு செட் ஆகிட்டு இருக்கா? ஆமாம், நாங்கள் கொடுக்கல, இது வந்தது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சாணக்கியாவோட கருத்து கணிப்பை நாங்கள் பார்த்தோம். ஏப்ரல் மேலே எடுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3065 பேர்கிட்ட நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க. அதை பற்றி உங்களோட பார்வை? நாங்கள் 3065 மட்டும் எக்ஸாக்டாக எடுக்கலை. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேலே 3200 வரைக்கும் நம்ம எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணுறோம். எது இதெல்லாம் தப்பாக இருக்குது, எது இதெல்லாம் கான்ஃப்ளிக்டாக இருக்குது, எது வந்து வழக்கத்துக்கு மாறாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இந்த செல்லாத ஓட்டுன்னு பிரிப்போம்ல, அது மாதிரி பிரிச்சுட்டு 3065 ரொம்ப ப்ராமினெண்ட்டாக நம்ம வந்து எடுத்தோம். அது வந்து ரொம்ப சரியான ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு 22%ங்கிறத மட்டும் எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு டவுட் இருக்குது. ஆனால் நம்ம எப்போயுமே நாங்கள் வந்து தந்தி டிவியில் நான் இருந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரை நாங்கள் எந்த நம்பரையும் நாங்கள் குக்கப் பண்ணதில்லை. நம்ம வந்து அதோடைய கான்சிக்வன்சஸ்லாம் நமக்கு தெரியும், அரசியல்வாதிகள் பார்ப்பாங்க, அதோட சீரியஸ்னஸ் நமக்கு தெரியும். அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒரு நம்பர் கூட 1% கூட நம்ம வந்து போடுறதில்ல. எந்த தொகுதி யாருக்கு கொடுக்குறதுங்கிறதுலையோ, எந்த தொகுதி இழுபறிக்கு போகிறதுங்கிறதுலையோ ஒரு ஃபார்முலா வச்சுருவோம். அங்கே வந்து இப்படி தான் அப்படின்னு. ஸோ வந்து அதில் வந்து வந்துச்சுன்னா அதுக்குள்ளே தான். ஸோ நம்ம இது வந்து வந்துருங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி எந்த கணக்கும் கிடையாது. அப்போ விஜய் வந்து ஒரு புது ஆளாக இருக்கிறதுனால ஒரு நியூ என்ட்ரி அப்படின்றதுனால அந்த வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து சரிதானா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னுடைய ஒரு 25-26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய ஹைப்பாக இருக்குது. பட் நம்ம பார்த்த சாம்பிளாக கூட இருக்கலாம். நம்ம ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுலேயே நம்ம வந்து இதற்கு முந்தைய தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிங்கிறத நம்ம கேட்டோம். அப்போ அவங்கெல்லாம் ஏற்கனவே வேறு மாதிரி வேறு ஓட்டு போட்டவங்களாம் வேறு மாற்றி ஓட்டு போடுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனக்கு அந்த ஒரு நம்பரில் எனக்கு பர்சனலாக நாங்கள் எடுத்த நம்பர்லேயே இது வந்து அதிகமாக இருக்குதோன்னு தோணுது. அதை எப்போ வெரிஃபை பண்ண முடியும் தெரியும். இப்போ நானும் அந்த சாணக்கியோட கருத்துக்குள்ள இப்போ காங்கிரீட்டாக ஒரு திசையில் நிற்போம்னா இன்னும் ஒரு 2 அல்லது 1 பார்த்துட்டா நம்ம தெரிஞ்சிடும். ஏன்னா அப்பையும் இதே நம்பர் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அஷ்யூர்ட். ஏன்னா நம்ம ஏற்கனவே எடுத்த ஆட்களில் திரும்ப எடுக்கிறது கிடையாது. சாம்பிள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேறு. அப்போ வந்து இப்போ இருந்த பேட்டர்ன் மோஸ்ட்லி யூத்தாக இருந்திருக்கலாம், மோஸ்ட்லி ரூரலாக இருந்திருக்கலாம், எல்லா சைட்லேருந்து வந்ததெல்லாம் இருக்கலாம். அப்போ வந்து இந்த நம்பர் உண்மையாக இருக்கலாம். நான் வந்து இந்த நம்பர் பொய்ன்னு சொல்ல, இந்த நம்பர் வராதுன்னு சொல்ல. என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமாக அவர் வந்து ஒரு 10-12% வாங்குவார் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன 6 to 10 தான் நான் அவருக்கு வந்து கிடைச்சிருந்தது. இப்போ வந்து 22 வந்தால் இதில் ஒரு 10 மாத்திரினோட ஒரு 12 நிற்கும். ஸோ விஜய் வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறாரா அப்படின்னா ஆமாம், அதில் நோ டவுட். டென்ட் கிரியேட் பண்ணுறாரான்னா எல்லாருக்கும் அதில் வந்து வேறு பண்ணியிருப்பாருங்க. ஒருத்தருக்கு சீமானுக்கு அதிகமாக பண்ணியிருப்பார், டிஎம்கேக்கு பண்ண மாட்டார்னு நினச்சாங்க, நானும் கூட கொஞ்சம் நினச்சேன். இப்போ டிஎம்கேக்கும் பண்ணுறாரு, பிஜேபிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ரெண்டும் கம்ப்ளீட்டாக வேறு ஓட்டுனா பிஜேபி ஓட்டுலேயும் டென்ட்டை கிரியேட் பண்ணுறாரு. அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிற ஒரு குரூப் இருக்குங்களா, அந்த குரூப்பு பிஜேபிக்கும் ஓட்டு போடுது, அதே குரூப் தான் சீமானுக்கு ஓட்டு போடுது. அப்போ இந்த 2 இடத்துல திரு அண்ணாமலையோட மாற்றத்துக்கு பிறகு இந்த ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறவங்களுடைய முதல் வாய்ப்பாக விஜய் பண்ணிக்கிறார். முன்னாடி வந்து சீமான் மட்டும் இருந்தார். அப்புறம் அண்ணாமலை தலைமையிலான பிஜேபி வரும்போது பிஜேபி நல்லா இருக்குது அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இப்போ வந்து விஜயோட என்ட்ரிக்குள்ளே வரும்போது அது பரவாயில்லையே, ஒரு மாடரேட்டாக அப்படி போய் நிற்கிது, சிறுபான்மை வாக்களோட. ஸோ எல்லாத்தையும் வருது. அப்போ வந்து அது 22 வரைக்கும் வந்து நிற்குமா அப்படிங்கிறதுல எனக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு டவுட் இருக்குது. பட் வந்த நம்பர் அதுதான். ஓகே, இப்போ ஒட்டுமொத்தமாக 40 தொகுதி இருக்குது, 40 இடங்களை நீங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இதில் வந்து ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, பெரியவங்களா சின்னவங்களா
அப்புறம் இளைஞர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற ஒரு நம்பர் இல்லாதனால ஒரு எக்ஸாக்ட் ஃபிகரை வந்து நம்ம கரெக்டாக அது ஏன் அப்படின்னா சாம்பிள் வந்து சின்னதான் அப்படிங்கிறனால அது வந்து வேரியன்ட் ஆக முடியும். நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நம்ம மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே கவர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றின எக்ஸாக்டான டேட்டா எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ இளைஞர்கள் எவ்வளோ கிராமம் எவ்வளோ நகர்ப்புறம் அப்படிங்கிறத அந்த ஸ்பிளிட் நம்ம கொடுக்கல. ஏன்னா அது வந்து புரோஜனம் இல்லாமல் போயிடும். மொத்த சாம்பிளே 3000. இப்போ நான் ஒரு 35,000 நாங்கள் வந்து தந்திட்டியில் நாங்கள் முதல் சாம்பிள் வந்து 35,000 பண்ணியிருந்தோம். அப்போ பெரிய நிறுவனம் பெரிய பேக்கப் அப்படின்னா 35,000 பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் இதில் வந்து என்னுடைய செக்ஸ் ரேஷியோ அதாவது ஆண் பெண் வந்து கிட்டத்தட்ட சரின்னு சொல்லலாம். அப்போ வந்து ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு நாங்கள் 3000 பேர் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு 1200 1300 பேர் பெண்களாக இருப்பாங்க. ஒரு 1500 1600 வந்து ஆண்களாக இருப்பாங்க. இந்த ரேஷியோவில் இருக்கும். மற்றபடி வந்து இளைஞர்களாக கிராமத்துக்காரங்களா அந்த மாதிரி ஸ்பிளிட் நம்ம கொடுக்கல. அது அடுத்த முறை இதோட எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்க்கலாமா உங்களுடைய கருத்து கணிப்பில்? இப்போயே நீங்கள் எக்ஸாக்டாக தான் இருக்கிறீங்க. எங்களுடைய கருத்து கணிப்பு இது வரைக்கும் தப்பாக வந்ததில்லைங்கிறத எல்லா அடக்கத்தோடு சொல்லிக்கிறேன். 2014 பாராளுமன்ற தேர்தலில் நான் முதல்ல கருத்து கணிப்பு பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு கருத்து கணிப்பு தப்பாக இருக்கான்னு நீங்கள் சொல்லணும். ஆண்ட மணியத்தில் அப்படி ஆனதே கிடையாது. நாங்கள் வந்து ஏன்னா எக்ஸாக்டாக இருக்குதாங்கிற கேள்விக்கு எங்களுடைய ட்ராக் தான் வந்து பதில். நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்கிறத கூட என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2021 சட்டமன்றம் 2024 பாராளுமன்றம் அது உட்பட எல்லாத்தையுமே நாங்கள் ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம். இல்லை நம்பர்ஸ் கம்மியாக இருக்கிறனால அந்த ஒரு கேள்வியை வச்சேன் நான். நம்பர்ஸுங்கிற செஃபாலஜியில் நீங்கள் அதை கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்பர் வந்து டசன்ட் மேட்டர். வெறும் 300 பேர்கிட்ட இந்த நம்பரை நான் சொல்ல முடியும். நான் அதுக்காக ஸ்பிளிட்டு தான் நான் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னேன். தவிர அந்த ஸ்பிளிட்டு எனக்கு தெரியும். சரிங்களா? நாங்கள் போன 3065 பேருடைய பெரும்பாலான ஃபோன் நம்பர் வரைக்கும் எங்களுக்கு தெரியும். எந்த ஊர்லங்கிறது தெரியும். ஒவ்வொரு ஊர்லையும் எவ்வளோ சாம்பிள் தெரியும். வி ஹேவ் த டீட்டெயில்ஸ். வி ஹேவ் நாட் ரிவீல்ட் இட். புரியுங்களா? நாங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லி எடுத்து வச்சுட்டேன்னா நீங்கள் நாளைக்கு போயிருவீங்களா? ரங்கராஜ் பாண்டேக்கு பதிலாக போட்டியாக நான் வந்து சங்கர் சர்மாவுடைய கருத்து கணிப்பு பாருங்க கிளம்பிடுவீங்களா? அது இல்லை மேட்ரு. ஆனால் நீங்கள் எவ்வளோ கம்மியான சாம்பிள் எடுத்தாலும் அந்த 300 சாம்பிள் எடுத்தாலும் என்னால் இந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அது வந்து எப்படி சாம்பிளிங்கிற பொறுத்து அதுதான் எங்களுடைய தொழில், அதுதான் எங்களுடைய வழக்கம். விஜய் அரசியல் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்லை அப்படின்னு சொல்லி 54, சூப்பர்னு சொல்லி 26, மீதி வந்து இந்த சூப்பருங்கிற 26 தான் ஓட்டாக வரும்போது 22 நிற்குது. அப்போ சூப்பர்னு கம்ப்ளீட் பாசிட்டிவ். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அதாவது நல்லா பண்ணுறாருங்க இந்த பையன், ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஆக்டிவ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இந்த நம்பர் க்ரீனு ரெட்டு இன்னொரு நியூட்ரலாக கொடுக்குறோம். அப்போ இந்த க்ரீன் வந்து 24% நீங்கள் வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த 24% யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும். இந்த கேள்வியை திமுக காரங்கள்ட்டையும் கேட்டிருக்கிறோம். புரியுங்களா உங்களுக்கு? நான் லாஸ்ட் டைம் திமுக ஓட்டு போட்டேன். நான் பரம்பரை திமுக காரன். அவரும் இதை சொல்கிறார். ஏடிஎம்கே கார் பிஜேபி இது வந்து விஜயோடைய ஆதரவாளர்கிட்ட கேட்ட கேள்வி இல்லை. நல்ல மனசில் நான் அதில் ஷோலேயே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு புரியிருக்காங்க. அப்போ எல்லா தரப்புலேருந்தும் ஒரு 26% மக்கள்கிட்ட 100% பாசிட்டிவ் வாங்கியிருக்காரு. 26% மக்கள்கிட்ட. சரிங்களா? இன்னொரு பெரிய நம்பர் பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் 50 கிட்ட பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரவாயில்லையில் ஒரு 3 பேர் இருக்குது. பரவாயில்லை, தெரியல, சொல்ல விரும்பலை, கருத்து இல்லை, போக பார்ப்போம், இது எல்லாமே சேர்ந்ததில் இருக்குது. புரியுங்களா? அதுதான் வந்து அந்த காமனாக. அப்போ அவங்களையும் ஒரு பெரிய மேஜர்ஸுங்க இங்கே வரலாம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ 26 அங்கே 22 வந்திருக்கும்போது இந்த இடத்துல வந்து டேலி ஆகுதா? இப்போ நாங்கள் கொண்டு வந்த நம்பர் வந்து சரிதானா? இது நாங்களாக எடுத்து பண்ண நம்பராக போயிட்டு வந்த நம்பராக இருக்குது. இதெல்லாம் ஒரு ப்ரூஃப். ஸோ 26% மக்கள் வந்து அவுட் ஆஃப் ஆல் பார்ட்டிஸ் தே see that விஜய் இஸ் டூயிங் எ குட் பார்ட்டி. 22% பேர் நாங்கள் ஓட்டு போடுவோன்றாங்க. இந்த இடத்துல டேலி. நாங்களே வந்து இதை எங்களுடைய எடிட்டோரியல் டீமில் குறுக்க கேள்வி கேட்டு இப்போ நீங்கள் இப்போ கேட்குற கேள்விலாம் நாங்கள் ஏற்கனவே கேட்டுட்டோம். எங்களுக்குள்ளே இது சரியாக வந்திருக்கா சரியா? ஏன்னா நாங்கள் நம்பர் வந்த தூக்கி நாங்கள் சார்ட் போட்டோம். அப்போ எங்கேயாவது லாஜிக் இடிக்குதா நாங்கள் வந்து எங்கே பார்த்து எங்கேயுமே இடிக்கலாங்கிற கன்விக்ஷன் வந்த பிறகு பண்ணோம். அதுக்கு இன்னொரு ப்ரூஃப் நீங்கள் கேட்ட கேள்வி. அப்போது களத்தில் வந்து விஜய் அரசியல் பண்ணுறாருன்னு மக்கள் புரிய ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. களத்தில் பண்ணுறாருன்னு இன்னும் நம்பலை. எப்பயுமே நம்ம தலைவர்களை தேடிட்டு இருக்கோம். அதில் அவராக இருக்கார். நம்ம ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கேங்க. பாமக, தேமுதிக, தமாக, நாம் தமிழர், இன்னைக்கு தாவேகா, பல சமயம் பிஜேபி, இது இத்தனை கட்சிக்கான தேவை ஏன் இருக்குன்னு பார்க்கணும். 91லேருந்து இந்த தேவை இருக்குது. எம்ஜிஆர் கருணாநிதியுடைய மறைவுக்கு பிறகு ஆமாம் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆருடைய மறைவில் முதல்ல ஆரம்பிக்குது. அப்புறம் கருணாநிதி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு ரொம்ப தெளிவாக வந்துருது. மாறி ஒருத்தர் வேணும்னு நினச்சிட்டே இருக்காங்க. அப்படி தான் தமாக வருது, அப்படி தான் வந்து பாமக வருது, அப்படி தான் தேமுதிக வருது, அப்படி தான் மதிமுக வந்துச்சு. ஸோ மக்கள் வந்து ஒரு மாற்று கட்சியை தேடிட்டே இருக்கிறாங்க. இவர்கள் திரும்ப போய் அலைன்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க 2 பேருமே இருக்காங்க. அப்போ வந்து திரும்ப வந்து தாவேகா வந்து இப்போ ஒரு புதிய சரி ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல சீமான் வந்து தமிழ் சாவணி பயங்கரமாக தமிழ் பாரு அப்படின்னு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25-30% பேர் நான் தமிழ் ஸ்பீக்கிங் இருக்கிறாங்க. சரிங்களா? தெலுங்கு மலையாளம் பேசுகிறவங்க படமுறை வீட்டில் பேசுகிறவங்க நிறைய இருக்கு. 30% இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கு எல்லாருமே ஒரு உறுத்தல் இருக்கும். அவர் வந்து தமிழ்ன்றாரு, அப்போ நம்மளை சேர்க்க மாட்டாரோ அப்படிங்கிற உறுத்தல் இருக்கும். இந்த பக்கம் போனால் பிஜேபி இருக்கும். அது இந்துத்துவாவை நம்ம வந்து நான் இந்து தான், ஆனால் நான் ஒரு மாடரேட் இந்துங்கிறது தான் 90% இந்துக்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. ரொம்ப தீவிரமான இந்துத்துவம் ஆமாப்பா நான் இந்துன்னு சொல்லுவாங்க ஒரு 10% தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வந்து பிஜேபி. அப்போ ரெண்டுமே இல்லாமல் இருக்கு. அவர் பேசிக்கலாக வந்து கிறிஸ்டினாகவும் இருக்கிறாரு, பட் சாய்பாபா கும்பிட்றாரு, கோயில் கட்டுறாரு, நெத்தியில் ஊதி வச்சுக்கிறாரு, அவங்க அப்பா அம்மா 2 கலப்பு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு மாடரேட்டான ஆளாக அவர் வந்து பார்க்குறாங்க. அதனால் வந்து ஒரு 20% பேர் இங்கே உள்ள நிற்கிறாங்கன்னா ஒரு ஆச்சரியப்படல. நான் ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்போது அது 10க்குள்ளே நிற்கும்னு நினைக்கிறேன். விஜய் கூட்டணி வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. அதில் வந்து கூடாதுன்னு சொல்லி 25%, ஆம்னு சொல்லி 28,
பிறகு பார்க்கலாம் 47% அப்படின்றது. பாருங்க, வேற கேள்விக்கு கிட்டத்தட்ட அதே ரேஷியோவில் ஆன்சர் வருது பாருங்க உங்களுக்கு, புரியுங்களா? அதாவது இந்த வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், வேண்டாம் வைக்கவே கூடாங்கிற இந்த 24% பேர் அதே தான் வந்து சூப்பராக பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க இடத்துல நிற்கிது. அதுதான் ஓட்டாக கன்வெர்ட் பண்ண நிற்கிது. உங்களுக்கு புரியுது? இந்த 20 to 25 உள்ள பர்சன்டேஜ் தான் அவர் தனியாக நிற்கணும்னு விரும்புகிறாங்க. ஏன் தனியாக நிற்கணும்? அவங்க தான் சூப்பராக பாலிட்டிக்ஸ் பண்ணுறாருன்றாங்க, அவங்க தான் ஓட்டு போடுவோம்ன்றாங்க, அவங்க தான் தனியாக நிற்கிறாங்க. ஏன் இந்த 2 பேர் வேண்டாங்கிறதுக்கு தான் நான் அவன்கிட்ட வந்து நிற்கிறேன். உங்களுக்கு புரியுங்களா? இந்த 2 பேர் வேணும், அப்போ நீ தனியாக நிற்கணும். அப்போ வந்து அது வந்து அவருடைய வாக்காளர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ இந்த முன்னாடி நீங்கள் கேட்ட 24, இப்போ நீங்கள் சொன்ன 25, பின்னாடி நீங்கள் வர போகிற 22, இது 3 டேலியாக 22லேருந்து 25 3% அந்த டிஃபரன்ஸ் பார்க்கும். ஸோ அவர்கள் வந்து விஜயுடைய தீவிரமான ஆதரவாளராக இருக்கிறார்கள். திமுக வேண்டாம்னு நினைக்கிறாங்க, அதற்கு மாற்றா விஜய் இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க இந்த கணக்கு அந்த பிறகு பார்க்கலாம் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க டிசம்பர் பிறகு பார்க்கலாங்கல்ல. அந்த தான் நம்பர் மாறும், மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். அவங்க எட் டு டிசைட். அவன் என்ன வந்து 1 வருஷம் இருக்குல்ல எலெக்ஷனுக்கு, அவர் அலையன்ஸில் சேர்ந்தா என்ன பண்ணுறது, இப்போ அதெல்லாம் வந்து அவர் சேர பார்ப்போம். டிசம்பர்லாம் வந்து ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். அப்படி தான் தகவல்களும் தெரிவிக்கின்றன. அப்போ அந்நேரம் பார்ப்போம் சேராரா இல்லையாங்கிற பார்த்து அவங்களுடைய ஓட்டிங் மூடே மாறலாம். ஒரு கட்சியோட ஒரு கட்சி கூட்டணி சேரும்போது பாசிட்டிவ் ஓட்டும் வரலாம், நெகட்டிவ் ஓட்டும் வரலாம். அது பிறகு தெரியும். அதான் இப்போ நீங்கள் எடிட்டர் சாய்ஸில் விஜயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஓட் ஷேர் வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன? நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சாம்பிள் வந்து அவருக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குது. பாண்டேக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்ததோ, ஒருவேளை வந்து மக்கள் மத்தியில் இவ்வளோ வரவேற்பு இருக்கா அப்படின்னு? மக்கள் மத்தியில் அவருக்கு வரவேற்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் பிஜேபியோட ஓட்டையும் டென்ட் கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் எல்லாருமே வந்து பிஜேபி ஓட்டும் விஜய் ஓட்டும் ரெண்டும் எதிர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து பிஜேபி ஓட்டும் டென்ட் கிரியேட் பண்ணுறாருன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா எனக்கு தெரியும், நான் அதை கண்கூட பார்க்குறேன், நான் களத்தில் கவனிக்கிறேன். நேற்று வரை பிஜேபி ஆதரவாளர்களாக இருந்தவர்கள், முக்கியமானவர்கள், படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், அவங்களாம் வந்து நம்ம விஜய்க்கு போடலாங்கிற சிந்தனைக்கு போகிறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்? நான் வந்து விஜய் ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுவான்னு சொல்லிட்டேன். 6லேருந்து 10%. ஏன்னா 10% ஓட்டுனா கிட்டத்தட்ட 55 லட்சம் ஓட்டுங்க. நீங்கள் 10% ஓட்டுனா 10% தானா அப்படின்னு யோசிக்கிறேன். 55 லட்சம் ஓட்டு விஜய் சீமான் வாங்கியிருக்கிறத விட 20 லட்சம் ஓட்டு கூட இன்னைக்கே முதல் தேர்தலில். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து 10% ஓட்டு தானா, 10% ஓட்டு தான் விஜய் ரொம்ப பாண்டே அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறாரா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணலாம். ஆனால் அது வந்து 55 லட்சம் ஓட்டுங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் டே 1 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். தட் இஸ் a ஹியூஜ் நம்பர். 6 to 10 அப்படின்னா 8 வந்து உத்தரவாதமாக வாங்குவார்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த 10 வந்துடும், அந்த இடத்துல நிற்கும். அப்போ அது வந்து அப்படியே மாறி 1 கோடி ஓட்டுக்கு போகுமா? அதான் அந்த 22%. அதில் எனக்கு டவுட் இருக்குது. அது வந்து 1 கோடி ஓட்டாக கன்வெர்ட் ஆக நான் வந்து இந்த அனுபவத்தில் பார்க்குறேன். எப்பயுமே வந்து ஒரு நியூ கம்மருக்கு வந்து ஒரு புதுசாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு உதாரணம் சொல்ல நீங்கள் விருப்பம் வந்தால் போட்டுங்க, இல்லாட்டி எடுத்து விட்டுங்க. தினகரன் பத்திரிக்கை வந்து ரீலான்ச் பண்ணாங்க. நம்ம வந்து சன் டிவி குரூப்பில் வாங்கி அந்த ரீலான்ச் பண்ணும்போது பயங்கரமான ஹைப் இருந்துச்சு. வீட்டுக்கு வீடு தினம் வாங்கினாங்க. ₹1 ஒரு பேப்பர் வாங்கினா ஃப்ரீன்னு பயங்கர ஹைப். அப்போ தினமலரில் கொஞ்சம் வீழ்ச்சி இருந்துச்சு, தந்தியில் கொஞ்சம் வீழ்ச்சி இருந்துச்சு. எல்லாரும் புதுசாக பேப்பர் 4 பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் பேப்பரே வாங்காத 4 பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ நியூ என்ட்ரி வரும்போது எல்லாமே போயிடும். ஆனால் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்தி தான் நம்பர் 1 இருக்குங்கிற புரிஞ்சுக்கும். உங்களுக்கு புரியுங்களா? ஆஃப்டர் ஆல் திஸ் இயர்ஸ் அப்போ வந்து ஓப்பனில் கடன்னு ஒன்று வரும். ஆனால் இன்றைக்கி நிதர்சனம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தந்தி தான் நம்பர் 1 பேப்பர். அது வந்து ஏபிசியில், ஐஆர்எஸ்ல எல்லா இடத்துலையுமே ரொம்ப தெளிவாக நிற்கக்கூடிய விஷயம். அதை மாதிரி வந்து ஒரு நியூ என்ட்ரி வரும்போது அவருக்கு வந்து கட்டாயமாக ஒரு வரவேற்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம் மெட்டீரியலைஸ் ஆகுது, எலெக்ஷன் வரைக்கும் அதை எப்படி தாங்குதுங்கிறது தான் அதனால தான் நான் என்னுடைய காலம் எடுத்தேன். அது இந்த டிஃபரன்ஸ் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நான் டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு நான் 100% நம்புறேன். முதல்ல நான் தான் சொன்னேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஆனால் அது இவ்வளோ தூரம் கீழே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து கூட்டணி பலம் இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னாலும் உங்கள் தம்பி உங்களுக்காக வந்து நிற்பான். உங்களுக்கு புரியல, அண்ணன் செய்ய எனக்கு பிடிக்கலங்க, ஆனால் என்ன செய்ய தம்பியில் விட்டு கொடுக்க முடியல, ரத்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவான். அந்த மாதிரி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பார்ட்டியோட அலைன்ஸ் இருக்கு பாருங்க. அது வந்து 2019 இன்டாக்டாக இருக்குது. எத்தனை சொல்லணும்னா 17 அவங்க வந்து ஒற்றுமையாக உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த ஓட்டு பேஸ் மட்டுமே வச்சா கூட இவ்வளோ 31க்கு குறையாது. ஸோ டிஎம்கே ஓட்டர்ஸும் வெளியே போயிட்டாங்களான்னா இன்னும் அந்த நிலைமை வரல. பொதுமக்களுடைய ஓட்டு உள்ள வரல, பார்ட்டியோடைய ஓட் பேங்க் அப்படியே இருக்குது. பொதுமக்கள் வந்து வெளியிலேருந்து ஒரு முடிவெடுக்காத ஒரு ஓட்டு அது உள்ளே வரல. அதனால நான் வந்து 40-41 நிற்கும், ஒரு டக் ஆஃப் ஆரான் நிற்கும் நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு விஜயுடன் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி 21%, அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும்னு 25, தனிச்சு 54 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இயல்பானதாக ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை. அவங்க வந்து ஏடிஎம்கே கூட போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீட் உறுதி. ஆனால் அவர் வரமாட்டாருன்னு நான் தனிப்பட்ட முறை நினைக்கிறேன். விஜயோட சேர்ந்தாருன்னு இயல்பான கூட்டணியாக இருக்குங்கிற நான் பலமுறை நான் ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன். அது வந்து விஜய்க்கும் லாபமாக இருக்கும், அவருக்கும் லாபமாக இருக்கும். அவங்களுக்கு வேறு வாய்ப்பும் இல்லை. இப்போ வந்து பாமக மாதிரியான ஒரு கட்சிகள் வந்து ஏடிஎம்கே கூட போகிறத தவிர வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறாங்க. டிஎம்கே கூட போக முடியாதுன்னு இருக்காங்க, விடுதலை வச்சிருக்காங்க. அவங்க வந்து விஜய் கூட சேர மாட்டாங்க. விஜய் கூட சேர்ந்தால் ஓட்டு கன்வர்ஷனுக்கும் சீட்டு கன்வர்ஷனுக்கும் கேரண்டி கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஒருவேளை பாமக வந்து விஜயும் சீமானும் சேர்ந்துருந்தாங்கன்னா அப்போ அவங்க வந்து ரீகன்சிடர் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அது ஒரு வலுவான ஒரு 3வது மாற்றணியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போசர் பண்ணாங்க. அப்போ அது எப்போ நடக்கும்னா விஜயும் சீமானும் சேர்ந்தால் மட்டும்தான். அது கொஞ்சம் ஐடென்டிக்கல் ஓட்டு தான், ரெண்டும் ஒரே மாதிரி ஓட்டு தான். ஆனால் அது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜயுடைய முகம், சீமானுடைய பிரச்சாரம் ரொம்ப ஒரு வலுவான ஒரு சிந்தனை வந்து கொடுக்கும்.
நிறைய பேருடைய ஓட்டை கலைச்சி விட்டுரும். ஸோ ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அப்போ டிஎம்கே ஜெயிக்குமா ஏடிஎம்கே ஜெயிக்குமா சொல்ல முடியாது, எப்படினாலும் மாற்றி விட்டுரும். ஆனால் பெரிய அளவில் வந்து இது வரைக்கும் தமிழகம் காணாத ஒரு மூன்றாவது அணியாக வலுவானது எனக்கு. எப்பயுமே மூன்றாவது அணிங்கிறது நம்ம வந்து டிசிமேட் ஆகி ஒன்றுமே 5% மேலே 2016 நான் பார்த்த மக்களோட கூட்டணி 5% தான் வாங்கிச்சு. விஜயகாந்த் இருந்த வைகோ திருமாவளவன் எல்லாருமே இருந்து 5% வாங்கிச்சு. ஆனால் இது அப்படி இல்லை, ரொம்ப வலுவாக நிற்கும். ஏன்னா இவரே 8% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, இவர் 8வது வாங்குவார்னு கருதுறோம். ஸோ இது வரைக்கும் தமிழகம் காணாத ஒரு வலுவான மூன்றாவது அணியாக விஜயும் சீமானும் சேர்ந்தாங்கன்னு இருக்கும். பட் சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது நாம் தமிழர் வந்து அதிமுகவோட போனா சீட் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா விஜயோட வச்சா அது வந்து ஓட் ஷேரா அதிகமாகும், சீட்ல கன்வெர்ட் வராது. சில சீட்டுகள் வரலாம். அதான் நான் சொன்னேன், ஒரு சீட் கூட வராதுன்னு சொல்ல. விஜய் சீமான் ஜெயிச்சிருவாங்க. ஸோ அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஜெயலலிதா தோத்துருக்காங்கங்க, நல்லா புரியும். தமிழ்நாட்டில் விஜயகாந்த் தோத்துருக்கிறாருங்க, அன்புமணி தோத்துருக்கிறாருங்க, இதே சீமான் தோத்துருக்கிறாருங்க. ஸோ வந்து தலைவர்கள்னாலே படக்குன்னு ஜெயிச்சிருவாங்கலாம் சொல்ல முடியாது உங்களுக்கு. அது எதிர யார் நிற்கிறாங்கிறத நீங்கள் பார்க்கணும். நம்ம வந்து ஸ்டாலின் அவர்கள் கடுமையான போட்டி செஞ்சிருக்காரு, அவர் தோத்துருக்கிறாரு, அவர் கடுமையான போட்டியை சந்திச்சிருக்காரு. திரு சைதை துரைசாமி போட்டியிட இடத்துல நீங்கள் அதே குளத்துல நீங்கள் என்ன நினச்சுன்னு நீங்கள் பார்க்கணும், புரியுங்களா? ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி கேம், ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். எதிர யார் நிப்பாற்றா, எப்போ நடக்குதுங்கிறலாம் பல விஷயங்கள் சார். ஸோ விஜய் தானே அவர் ஜெயிச்சிருவாருன்னா சொல்ல முடியாது. நம்ம வந்து பார்த்தா ஒரு தேர்தலில் வந்து விஜயகாந்த் ஜெயிக்கிறார், அடுத்த தேர்தலில் விஜயகாந்த் ஜெயிக்கிறார், 3வது தேர்தல் என்னன்னு பார்க்கணும். அப்போ ஒவ்வொருமே மாற்றி நீங்கள் நடக்கும். அப்படி வந்து ஒரு கேரண்டியாக நீங்கள் சொல்ல முடியாது. எந்த கேண்டிடேட்டு எந்த ஊர் இதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். கேண்டிடேட்டாக இவர் ஜெயிப்பாரா அப்படின்னு வேற சொல்லணும். அதான் இன்றைய சூழலில் சீமான் விஜய் ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தனிச்சு அப்படிங்கிறத தொடர்ந்து சீமான் அவர்கள் சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்கு வந்து மக்களுமே வந்து ஆதரவு தெரிவிக்கிறத பார்க்குறோம். ஏன்னா நம்புறாங்க, அவர் வந்து தனித்து தான் போட்டிடுவேன்னு சொல்கிறாருல, அதை மக்கள் நம்புறாங்க. 5 தேர்தலில் தனித்து நின்றுருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் அடுத்தடுத்து நான் ரெடி பண்ணுவேன், 6வது தேர்தலில் நான் தனித்து நிற்பேன் அப்படின்னு சொன்னால் நம்புறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து 2 கட்சியுமே வாங்குறாரு. பெரும்பாலும் டிஎம்கே திட்டுறாரு, ஆனால் வந்து ஏடிஎம்கே வந்து அவர் வந்து ஒரு பெருசாக மதித்து பாராட்டி சீராட்டி சொன்னதில்லை. ஆனால் மக்கள் வந்து அவர் தனித்து போட்டிடுவார் என்று சொன்னால் மக்கள் நம்புகிறார்கள். இதற்கு முன்னாடி நான் ஏற்கனவே முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், மற்ற கட்சி இங்கே பாமக வந்து தேமுதிக மதிமுக பாஜக எல்லா கட்சிகளுமே ஆவுமாங்க தனித்திருப்பாங்க. படக்குன்னு அடுத்த எலெக்ஷனில் போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்துருவாங்க, இன்னொரு கூட்டணியில் சேர்ந்துருவாங்க. அப்போ வந்து அவர்கள் மீதான நம்பகத்தன்மை கம்மி. அவர்கள் எல்லாரையும் விட நாம் தமிழர் மீதான நம்பகத்தன்மை அதிகமாக இருக்குது தனித்து போட்டிடுற விஷயத்தில். அப்போ வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான். அவருக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. அவருக்கு வந்து இழப்பே கிடையாது. அவருக்கு வந்து வர குரோத் தானே. இந்த தேர்தலில் வந்து கொஞ்சம் ஒரு செட்பேக் இருக்குன்னு நினைக்கிறேன் லைட்டாக, அவர் தனித்து போட்டிட்டாருன்னு. ஏன்னா 3வதுக்கான ஒரு வாய்ப்பு, பெட்டர் வாய்ப்பாக ஒன்று வந்து நிற்கிது. நம்ம வந்து இவர் தான் ஒரு வாய்ப்பாக இருந்தார், அண்ணாமலை தலைமையிலான பாஜக இன்னொரு பெட்டர் வாய்ப்பாக மாறிச்சு. இப்போ விஜய் வந்து இன்னொரு பெட்டர் வாய்ப்பாக நிற்கிறார் கம்பேரிட்டிவ்லி. அப்போது உங்களுடைய அப்சர்வேஷனில் கருத்து கணிப்பு வந்த பின்பாக சீமானுக்கு முந்தி விஜய் போகிறார் அப்படிங்கிறது உங்களால் உணர முடியுது. ஆமாம், அவர் 3வது பெரிய கட்சியாக தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் நிற்பார். அதிமுக திமுக 2 பெரிய கட்சி, அதுக்கு தாண்டி 3வது பெரிய கட்சி அவர் நிற்பார் நினைக்கிறேன். நீங்கள் கூட்டணி இல்லாமல் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கூட்டணியோடு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பெருசாக நிற்கும், பாஜக பெருசாக நிற்கும், பாமக நிற்கலாம், அந்த மாதிரி பெருசாக நிற்பாங்க. நீங்கள் கூட்டணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து 3வது பெரிய கட்சியாக இருக்கும். தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு சீமான் 7%, அண்ணாமலை 14%, விஜய் 21%, ஸ்டாலின் 28%, எடப்பாடி பழனிசாமி 30%. இந்த 3வது இடத்துல விஜய் வருவார்னு ஏன் சொன்னேன்னு தெரியுதா? அடுத்து நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்கனால தான். ஏன்னா அவர் வந்து ஸ்டாலின் இபிஎஸ்க்கு அடுத்த ஒரு 3வது தலைவராக நிற்கிறார். அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றுக்கான ஒரு பார்வையில் நிற்கிறார். அதை வந்து அதிகமான இடத்துல அவர் வந்து பிடிச்சிருக்கிறாரு. அதனால வந்து அவருக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இவ்வளோ ஓட்டு வாங்குவாரான்னு நான் திரும்ப சொல்ல மாட்டேன். ஆனால் 3rd ஆல்டர்னேட்டிவாக அவர் பார்க்குறாங்க, நான் கேரண்டியாக சொல்லுவேன். அவர் வந்து 21 வாங்குவாரா 22 வாங்குவாராங்கிற நான் ஏற்கனவே பதில் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் வந்து திரு எடப்பாடி திரு ஸ்டாலின் அவருக்கு அடுத்து ஒரு பெருந்தலைவராக இப்போ வந்து அவர் பார்க்க போகிறார். ஒரு பெரிய ஒரு ஓட்டு வந்து கவனிக்கப்படுது. அப்போ சீமானை விட அடுத்த முதல்வராக யார் வரணுங்கிறதுல ஓட்டுலேயே அவர் முந்துவார் நினைக்கிறேன். சீமானும் விஜயும் தனித்தனியாக போட்டிட்டாங்கனாலே விஜய் வந்து சீமானோட கூட ஓட்டு வாங்குவார்னு நான் நினைக்கிறேன். இது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குது? இன்னும் கடுமையாக போராடி. ஏன்னா பாருங்க, சீமான் எப்பயுமே ஒரு கடுமையான போராளி. ஆனால் அவர்கிட்ட வந்து ஐடியாலஜியும் அவரையும் தவிர வேறு எதுவும் கிடையாது. அவங்க வந்து அவர் குளித்தலை கேண்டிடேட் யாருன்னா நான் யாராலையும் சொல்ல முடியாது. சரி அது வேண்டாம், திருச்சி மாவட்ட செயலாளர் யாருன்னா அது யாராலும் சொல்ல முடியாது. சரி அந்த கட்சியில் நம்பர் 2 யாருங்கன்னா அதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? நம்ம வந்து அப்படி அது முழுக்க ஒரு இண்டிவிஜுவலையும் ஒரு ஐடியாலஜி மட்டுமே நம்பி வந்திருக்கிறார். அதனால் அவருக்கு ஃபுல்லாக ஒரு குரோத்தாக தான் இருக்குது, இழக்கிறது ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு பெரும் முகம் விஜய் வந்து ஒரு ஸ்டார். நீங்கள் அதை மனசில் உள்வாங்கிக்கணும். நீங்கள் இதற்கு முன்னாடி வந்த மற்ற நடிகர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆரும் விஜயகாந்த் வந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் அவர். அந்த இடத்துல வரும்போது ஓப்பனிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் திரும்ப நான் சொல்கிறேன், அவர் ஜெயிப்பார்னு சொல்ல நான் ரொம்ப என்னுடைய எந்த கருத்துலாம் பின்வாங்கலை. அவர் முதலமைச்சர் கிடையாது 2026. அவர் எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது 2026. அவர் சீட் எவ்வளோ வெல்வார்னே உத்தரவாதமாக சொல்ல முடியாது. அவரே ஜெயிப்பாராங்கிறத பின்னாடி தான் சொல்லணும். இவ்வளவு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். உடனே வந்து பாண்டே பெட்டி வாங்கிட்டார்னு யோசிக்க கூடாதுங்கிறதா சொல்லுவார். ஆனால் ஒரு 3வது பெரிய ஆளாக அவர் பார்க்கப்படுறார். அதில் வந்து நம்ம மறந்துட முடியாது. அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்குதான் செய்யுது. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஸ்டார். அவர் உள்ளே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாதாரணமான கோயம்புத்தூரில் வந்து பூத் மாநாடு நடக்குதோ மற்ற இடங்களோ அவர் விஜயை பார்க்குறதுக்கு எவ்வளோ வராங்கன்னு.
அவர் நான் பலமுறை சொன்னபோல அந்த கட்சியிலே வயசானவர் அவர் தான் இருப்பார் போல தெரியுது. எல்லாம் ஒரு 30 வயசு 25 வயசு 26 வயசு பூரா சின்ன பசங்க. நேற்று கூட நண்பர் ராஜ்மோகன் சொல்லிட்டு இருந்தார், அவர் காரில் போகிறாரு, காலேஜ் பசங்க வந்து பஸ்ஸில் போகிறாங்க, காலேஜ்லேருந்து தலைவான்னு பயங்கரமாக இவருடைய காரை பார்த்துட்டு அதில் சின்னம்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி யூத் மத்தியில் ஒரு பெரிய ஒரு டென்ட் கிரியேட். அந்த யூத் ஓட்டு வந்து இதற்கு முன்னாடி அண்ணாமலை டீம் சீமான் டீம் இருந்தது. இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற கேள்விக்கு நாம் தமிழர் 6%, தமிழக வெற்றி கழகம் 19, திமுக 34, அதிமுக 41 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதுதான் நெருங்கி வரும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து உங்களுடைய ஓட்டு யாருக்குங்கிற அடுத்த கேள்விக்கு முன்னாடி இதுதான் கொஞ்சம் நெருங்கி வரும் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ரியாலிட்டியை நோக்கி தள்ளும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அது எப்படி மெட்டீரியலைஸ் ஆகணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி பாமக என்ன பண்ண போகிறாங்க, தேமுதிக என்ன பண்ண போகிறாங்க, விஜய் என்ன பண்ண போகிறாரு, சீமான் என்ன பண்ண, இதெல்லாம் சார்ந்து தான் உங்களுக்கு. அதனால தான் நாங்கள் தொகுதி வாரியாக போகாமல் மூட மட்டும் நாங்கள் சொன்னோம். ட்ரெண்டை நாங்கள் சொல்கிறோம். அவங்க வந்து ட்ரெண்ட் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்குது, அதிமுகவுக்கு ஃபேவராக இருக்குது. இது வந்து ட்ரெண்ட். அதை வந்து எப்படி மாற்றுறாங்க, ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். 2016 தேர்தல் போல் இந்த முடிவு இருக்கும். ஆனால் யார் அந்த 134 யார் 99 இன்னைக்கு சொல்ல முடியாது. அந்த 2016 ரிசல்ட் போல தான் இப்போ இருக்கு. அதை தான் வந்து இதையும் சொல்லுது. உங்களுக்கு 34 41ங்கிறது 5% டிஃபரன்ஸ். உங்களுக்கு அந்த 6% டிஃபரன்ஸில் வந்து ஏன் வந்து நிற்குதுன்னா இது நெருக்கி விடுங்க. அது நான் சொல்லி இன்னைக்கு தேதியில் இனி வர இன்னும் அது வந்து ஒரு டஃப்பான ஃபைட்டாக தான் நிற்கும். அப்போ இவங்க எப்படி ஏடிஎம்கே வந்து இப்போ தன்னுடைய அலையன்ஸை எவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க, டிஎம்கே அலையன்ஸ் வந்து ஏதாவது உடைக்க முடியுதா, விஜய் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, யாரோட ஓட்டை பிரிக்கிறாங்கன்னு பார்த்தா எக்ஸாக்டாக போய் நிற்க முடியும். இந்த அடுத்த முதல்வர் யார் வரணும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு 30%, ஸ்டாலினுக்கு 28% கொடுத்துருக்கீங்க. அப்போது அந்தளவுக்கு ட்ரெண்டு செட் ஆகிட்டு இருக்கா? ஆமாம், நாங்கள் கொடுக்கல, இது வந்தது. அது முதல்ல ஒரு சின்ன கரெக்ஷனு. அது ட்ரெண்டு செட் ஆயிருக்கான்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல. ஏடிஎம்கே ஃபேவராக நிலைமை இருக்குது, டிஎம்கேக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை. அது இந்த வித்தியாசம் உங்களுக்கு சொல்லும். உங்களுக்கு 2% வித்தியாசம் தான் வந்து திரு எடப்பாடிக்கும் திரு ஸ்டாலினுக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். அதனால தான் நான் உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் நான் வந்து ஏன் என்னுடைய கருத்து நான் தனியாக ஏன் சொன்னேன்னா இந்த இடத்துக்காக தான். உங்களுக்கு வந்து தலைவராக பார்க்கும்போது திரு எடப்பாடிக்கும் திரு ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் யார் வெற்றி பெறுவார், யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லும்போது அது திமுக ரொம்ப பெரிய பின்னடைவை சந்திக்குது. ஏன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி பீக்கில் நிற்குது. அப்போ அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்கிற பொறுத்து அது முன்ன பண்ண மாறிக்கலாம். 2016 ரிசல்ட் தான் நடக்குங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். யார் 134 யார் 99ங்கிறதுல வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுல இன்னும் வந்து அந்த மக்கள் மத்தியில் ஜெல்லாக நல்லா ஒர்க் ஆயிருக்கு. தட் இஸ் ஒர்க்கிங். அதில் வந்து எந்த குழப்பமும் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி களத்தில் நிற்கிறது. அதில் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். அதனால தான் அதிமுக இடத்த தொட்டுச்சு. அதை நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதிமுக எல்லா கேள்விகளுக்கும் அட்வான்டேஜ் நிற்குது. யார் முதலமைச்சர், யாருக்கு வாக்களிப்பீங்க, யார் ஆட்சியை பிடிப்பா, நீங்கள் எத்தனை மாற்றி கேட்டாலும் அதிமுகவும் திரு எடப்பாடி பழனிசாமி முதலிடத்தில் நிற்கிறாங்க. அந்த ஓட் டிஃபரன்ஸ் வந்து மாறி வரலாம். ஆனால் முதலிடத்தில் நிற்கிறது அதிமுக 3-4 கேள்விகளில். ஏன் அப்படின்னா இந்த முதலிடத்தில் அதிமுக நிற்க முடிஞ்சதே பாஜக கூட்டணிக்கு பிறகு தான். பாஜக வந்ததுனால ஓகேப்பா ஜெயிக்கிற அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே உருவாயிருக்கு, பாஜக தொண்டர்கள் மத்தியில் உருவாயிருக்கு. யாருக்கு ஓட்டு போடலான்னு குழப்பத்தில் மத்தியில் உருவாயிருக்கு. ஏன்னா முன்னாடி திரு ஸ்டாலின் அதுக்கு எதிராக வந்து யாருமே கிடையாது. இப்படி தான் இருந்துச்சு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து டிஎம்கே அலையன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. எதிர அலையன்ஸே இல்லை. 4+1 5 முனை போட்டியாக இருந்துச்சு. இப்போ வந்து எதிர ஒரு அலையன்ஸ் வந்துருச்சுங்கனால அது வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் ஃபைட்டோ அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குது. அதனால தான் வந்து ஏடிஎம்கே எட்ஜ் எடுத்தாலும் பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்கல. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதில் ஆம்னு சொல்லி 37, இல்லைன்னு சொல்லி 39, முடிவெடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு 20. ஆம்னு 37. சரிங்களா? இந்த 37 யாருன்னு நீங்கள் யோசிக்கணும். திமுக உள்பட எல்லாருமே நல்லா இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டது பாஜக ஆதரவாளர்கள் மட்டும் இல்லை, அதிமுக ஆதரவாளர் மட்டும் இல்லை. அவங்கள்ட்ட கேட்டால் ஆமாவா இல்லையா காமன்மெண்ட். அப்போ டிஎம்கேக்காரங்க, டிவிகேக்காரங்க, என்டிகேக்காரங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆமாங்க செய்யத்தாங்க விடுங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பருக்கு அவங்களுக்கு ஓட்டு அவ்வளோ வரல பாருங்க. உங்களுக்கு புரியுங்களா? அதிமுக பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவராக இருக்கிறேன்னு வரணும்ல, அந்த இடத்துல அண்ணாமலை தனியாகவும் இவங்க தனியாக வந்து நிற்கிறாங்களா, அந்த ரெண்டையும் கூட்டி பாருங்க. இந்த நம்பரை பாருங்க, ஃபைனல் நம்பரை பாருங்க. உங்களுக்கு புரியல, எல்லாமே அந்த ஒரே செட்டில் ஒரே ட்ரெண்டில் இருக்கும். பார்த்துங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பீர்களா அப்படிங்கிறதுக்கு முடிவெடுக்கவில்லை 24, மாட்டோம்னு 41, மீதி சதவீதம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 41 மாட்டோம் இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே தூக்கி லாஸ்ட் கேள்வி போய் எடுத்து பாருங்க. கடைசி கேள்வி போய் அப்படியே எடுத்து பாருங்க. யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படிங்கிற இடத்துல அதிமுக பாஜக வாக்களிப்போம் 41 இருக்கும். திமுக வந்து இந்த பக்கம் கம்மியாக ஒரு 10% கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த 41 எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? எல்லா கட்சியும் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி வாக்களிப்பீங்களா? அவங்க வந்து நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்கிற கேள்வி இல்லை. உங்களால் யாருக்கு வாக்களிப்பீங்க கடைசி கேள்வி. ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி வாக்களிப்பீங்களான்னு கேட்டால் அதில் டிஎம்கே இருக்காங்கல்ல, நான் எப்படி வாக்களிப்பேன்? டிவிகேக்காரர் இருக்கார்ல, நான் எப்படி வாக்களிப்பேன்? உங்களுக்கு புரியல? சீமான் கட்சியில் நம்ம வந்து ஏடிஎம்கே பிஜேபி சீமான் கட்சியோட தொண்டை ஒருத்தர் அந்த 7% சீமானுக்கு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறீங்க சார் ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டு போடலாம், நான் எங்கே போடுவேன் பார்.
புரியுங்களா? அதுதான் அங்கே உள்ள 41. இந்த 41ஐயும் லாஸ்ட் கேள்விக்கான 41 பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த சீன் புரிஞ்சிடும். துணை முதல்வர் உதயநிதி செயல்பாடு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதில் சூப்பர் 22, பரவாயில்லை 33, மோசம் 45. இப்போது இளைஞர்கள் ஓட்ட இந்த 2026 யார் கவர போகிறா? இளைஞர்கள் ஓட்டு ஏடிஎம்கேக்கும் கிடையாது, டிஎம்கேக்கும் கிடையாது. 2 பேருமே இளைஞர்கள் ஓட்டை இழந்துட்டு இருக்கிறாங்க. இல்லை, உதயநிதி அந்த ஒரு இடத்த வந்து அவர் வந்து அட்ராக்ட் பண்ணல. இளைஞர்களின் தலைவராக அவர் ஒன்றும் அட்ராக்ட் பண்ணலை. அது வந்து 2 கட்சியுமே இல்லை. அதுக்கு வந்து ஒரு கீழே வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் வரணும். திரு ஸ்டாலின் வந்து இளைஞரின் தலைவராக இருந்தார். எல்லாருமே பிற காலத்தில் கேலிலாம் பேசுனாங்க, எப்போ 65 வயசுகளுக்கு. ஆனால் அவர் இளைஞரணியை ரொம்ப வலுவாக கட்டமைச்சார். அந்த இளைஞரணிக்கு கட்சிக்குள்ள ஒரு பெரிய பவர் இருந்துச்சு. அவரே இந்த நாள் அவர் வந்து துணை முதலமைச்சராக இருந்தார், மேயராக இருந்தார், தமிழக முதலமைச்சர் கலைஞருடைய மகனாக இருந்தார். இது எல்லாமே வச்சுக்கிட்டு அவர் அந்த இளைஞரணியை பெருசாக கட்டமைச்சார். சீருடை அணிஞ்சு அணிவகுப்பு போகிறதுக்கு தொண்டரணின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. தொண்டரணி பார்த்தீங்கன்னா இந்த கொடி ஏற்றுறது, இந்த ஒழுங்குபடுத்துறது, மாநாடு சந்தர்ப்பங்கள்லாம் அவங்க வந்து ரொம்ப வாலண்டியர்ஸ் மாதிரி அவங்களாம் யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய கெத்து வந்து இவர் இருக்கும்போது உள்ள வந்துச்சு. இவர் ஒரு பெரிய சீருடை கொடுத்து அதுக்கான தனியாக இளைஞரணி மாநாடெல்லாம் தனியாக நடத்தி அந்த இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சியை வந்து திரு ஸ்டாலின் இருக்கும்போது கொடுத்தாரு. அந்த மாதிரியான அட்ராக்ஷன் வந்து வரல. விஜயகாந்த் அவர்கள் வந்த உடனேயே இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இந்த இளைஞர்கள் ஃபுல்லாக வெளியிட்டாங்க. விஜயகாந்தோடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியே இந்த ஏடிஎம்கே டிஎம்கே முழுக்க காலி பண்ணிச்சு. ஏன்னா எம்ஜிஆர் மன்றம்னு ஒன்று இளைஞர்களை தக்க வச்சுட்டே இருந்துச்சு ரொம்ப முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்கள் அம்மா பேரவைன்னு கொண்டு வந்தாங்க. அப்போ அது எம்ஜிஆர் மன்றம் அங்கே பின்னாடி போச்சு. ஸோ அந்த யூத்துங்கிறது உள்ள வர்றதுக்கான புது வாய்ப்பே கிடைச்சிச்சு. இதே இடத்துல திமுகவில் இளைஞரணி, அது ஸ்டாலின் இருந்த இளைஞரணி, அதுக்கப்புறம் வந்து சாமிநாதன் அந்த மாதிரி வந்து மாசு அந்த மாதிரி வந்து அது வேறு மாதிரி கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கிருச்சு. அது ஸ்டாலின் இருந்த இளைஞரணி தான் அதோடைய உச்சம். எம்ஜிஆர் மன்றம் இருந்த இளைஞரணி தான் வந்து அதிமுகவுடைய உச்சம். இந்த 2க்கு பிறகு விஜயகாந்த் வந்து அங்கே என்ட்ரியை கொடுத்த உடனே 2005-6 அது வந்து பயங்கரமாக விழுந்துருச்சு. அதனால தான் நம்ப மாட்டீங்க, அது எதுக்கு நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக சொன்னேன். இளைஞரணின்னு ஒன்று இருந்துமே இளம்பெண் பாசறை இளைஞர் பாசறைன்னு ஏடிஎம்கேல திரும்ப ஒன்று கொண்டு வந்தாங்க. இளைஞரணின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இளம்பெண் பாசறை எப்படி, இளைஞர் பாசறை எப்படி? அதற்கப்புறம் தான் இங்கே வந்து நீங்கள் உதயநிதி கொண்டு வராங்க. ஸோ அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் வந்ததுக்கு பிறகு சீமான் வர்றாரு, அவர் பாதி எடுத்துகிட்டு போகிறார். அப்புறம் அண்ணாமலை வர்றாரு, அவர் மீதி எடுத்துகிட்டு போகிறார். இப்போ விஜய் வர்றாரு, மிச்ச சொத்தை எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ இந்த யூத்துங்கிறதே ஏடிஎம்கே டிஎம் நாளைக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே நீங்கள் கூட்டங்களை பாருங்கள். இந்த 45 வயசு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கவே மாட்டாங்க. அநேகமாக நான் சொல்ல இருக்க மாட்டாங்கன்னு ஒருத்தரோட இல்லை, ரொம்ப கம்மியாக ஒரு 10% கூட இருக்காது. அது இளைஞர்கள் பூரா இந்த 3 பேர்ட்ட தான் இருக்காங்க. பிஜேபிட்டையும் நாம் தமிழர்கிட்டையும் தாவேக்காட்டையும் தான் இருக்கிறாங்க. மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதில் ஆம்னு சொல்லி 46%. அப்போது இதுதான் மூட் ஆஃப் தி தமிழ்நாடு அப்படின்னு. ஆமாம் அதுதான் மூட் ஆஃப் தமிழ்நாடு, நோ டவுட்டு. ஆனால் 46ங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை எவ்வளோ கம்மின்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் 46ன்னு இந்த பக்கம் நீங்கள் அப்படி 54% சாதகமாகவோ முடிவெடுக்காமலும் இருக்கிறான். புரியுங்களா? தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுங்கிற நெகட்டிவ் ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், வி ஹேட் மோடி அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது 46. வி டோன்ட் ஹேட், வி லவ் மோடி இது வந்து 54 வந்து நிற்கிது. உங்களுக்கு புரியுங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை எவ்வளோ பெரிய சேஞ்ச் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் திரும்ப சொன்னேன். பிஜேபி நான் 2014 சொன்னேன். அன்னைக்கு வந்து 19% 20% எங்களுக்கு முதல் கருத்துக்கள் வந்துச்சு, பிஜேபி சிறப்பாக செயல்படுது அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் 19%ங்கிறது 2014 பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பெரிய நம்பர். பிஜேபி ஆல் இண்டியா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நம்பர். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இவங்க 0. தமிழ்நாட்டில் பிஜேபி காலை முளைக்காது, காலை இல்லை, தாமரை மலராது, வராது சொல்லிகிட்டே இருந்தவங்களுக்கு 2014 ஒரு பெரிய திருப்பு இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் 19% என்னமோ எங்கள் கருத்துக்கள் வந்துச்சு, 18% ஓட்டு வாங்கியிருந்தாங்க 2014. உங்களுக்கு நினைவு இருக்கா? 46% தவிர எதிர இருக்கக்கூடிய இந்த 54%ங்கிறது பெரிய வளர்ச்சி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிஜேபிக்கு பெரிய ஆதரவு இருக்குன்னு அர்த்தம். பிரதமர் மோடியின் செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு மோசம் 32, சூப்பர் 33, பரவாயில்லை 35. 3மே ஈக்குவலாக வந்திருக்குன்னு பார்க்குறோம். இதே தான் அந்த மோசங்கிற தவிர அது வந்து 33% நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஆட்கள் வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்க. மோடி வந்து பார்ட்டியை விட பாப்புலர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். அது வந்து 70% ஆட்கள் வந்து ஒன்று சாதகமாகவோ அல்லது வந்து கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து மோடியை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் வந்து என்ன சொன்னார் சார், அவர் வந்து பிஜேபிக்காரர் கிடையாது, பிஜேபிக்கு எதிரான சிந்தனை கொண்ட ஒரு முக்கியமான தலைவர். அவர் சொன்னார், சார் இனிமேலாம் மோடி அரசியல் பண்ண முடியாது சார், மோடி வந்து ஹீரோ ஆகிட்டார் சார். அவர் வந்து என்கிட்ட சொன்ன தனிப்பட்ட ஸ்டேட்மெண்ட், அவர் ஹீரோ ஆகிட்டார் சார், இனிமேல் அவர் தப்பு பண்ணார்னு சொன்னால் கூட மக்கள் நம்ப மாட்டாங்க சார், அது முடிஞ்சு போச்சு, அது வேறு, நீங்கள் வந்து இனிமேல் மோடி அனுசரித்து தான் நீங்கள் போகணும்னு சொல்லி நீங்கள் திரு எடப்பாடி அவர்களுடைய ரீசன்ட் செயல்பாடும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ரீசன்ட் டே செயல்பாடும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கான விஷயத்தை. ஓகே, திமுக அரசின் செயல்பாடு அதே மாதிரி கேட்கும்போது 23% சூப்பர், பரவாயில்லை 36, மோசம் 41.
அதுதான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக வந்து நிற்கும் நம்ம பார்க்குறோம். அதாவது வந்து பாசிட்டிவாக வந்திருக்க வேண்டியது, நான் 1000 ரூபா காசு கொடுத்துருக்கிறேன், மக்களுக்கு பெண்களுக்கு வந்து இலவசமாக ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்குறேன், நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கிறோம், நாங்கள் வந்து 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குகள் கொடுத்தோம், அதை வந்து நாங்கள் 80% மேலே நிறைவேற்றோம்னு சொல்லி சொன்னதை மக்கள் கன்வின்ஸ் ஆகலை அப்படிங்கிற நான் அது பல முறை சொல்லியிருக்கேன். அந்த 1000 ரூபா திட்டங்கிறது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நான் 100 முறை சொல்லியிருக்கேன். அதை மக்கள் வந்து தங்களுடைய இவங்க ஒரு பேருக்கு போட்டாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு. அதை மக்கள் வந்து தன்னுடைய உரிமையாக மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர இவர்கள் கொடுத்ததுக்கான ஒரு பெருமையாக பார்க்கல. அது வந்து ஏன் காசு தானே அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ உரிமை தொகை நீங்கள் சொன்னீங்க, ஆமாம் இட்ஸ் மை மணி அப்படின்னு தான். அப்போ ஏன் காசு நீங்கள் கொடுக்கல, உங்களுக்கு நான் வந்து ஒரு காசு கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க, அப்போ நான் உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்க மாட்டேன்ல, கொடுக்க வேண்டிய கடமை தான் நான் பார்ப்பேன். அப்படி மக்கள் நினைக்கிறேன் அது ஏன் காசு நினைக்கிறேன். மக்கள் வந்து கவர்மெண்ட் நமக்கு காசு கொடுக்குன்னு நினைக்கல, திஸ் இஸ் மை மணி. அது திரும்ப எகைன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் அந்த கிரெடிட் சேரும். அவர் வந்து லஞ்சமாக காசு கொடுக்க போய் வாங்கிக்கங்கன்னார், ஓட்டு காசு கொடுக்குறாங்களா வாங்கிருங்க, வாங்கிட்டு தேமுதிக ஓட்டு போடுங்கன்னார். அது மக்கள் என்ன அது உங்கள் பணம் அப்படின்னா, அவனா கையில் இருந்தால் காசு கொடுக்குறாங்க, உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருந்து அடித்த காசு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் மக்கள் பெருசாக நம்பினாங்க. அது வந்து இன்னைக்கு அரசாங்கமே கொடுக்கும்போது அப்படி வந்துச்சு, திஸ் இஸ் மை மணி எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஓட்டாவோ சிம்பத்தியாவோ ஆதரவாவோ கன்வெர்ட் ஆகலை. நீங்கள் என்ன பண்ணிட்டு போங்க எங்களுக்கு காசை கொடுத்துருங்கன்னு நிற்கும். இப்போ இன்றைய ட்ரெண்டில் வந்து அதிமுக கொஞ்சம் கை ஓங்கி இருக்கு, அதிமுகவுக்கு ஃபேவராக இருக்குது, திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதுதான் வந்து இந்த ஒட்டுமொத்த சர்வேயோடைய அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைய நிலையில் அந்த ஒரு சூழல் இருக்குது. பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.